ஐஷு சிபு சார பாக்கிறதுக்காகவே போயிருந்திருப்பா. அப்ப சிபு சாரும் ஐஷு பார்த்து நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஐஷு கிட்ட யாரு நான் பாடின வீடியோ காட்டினாங்களோ தயவு செஞ்சு அதை பத்தி மறந்துருங்க சார், எனக்கு பாடணும் சிங்கர் ஆகணும்னு எந்த தாட்டும் இல்ல சார், செஃபா இருக்க மட்டும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பா. அப்ப சிபு சாரும் ஐஷு ஒரு மியூசிக் டைரக்டர் உங்க வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு செஃப்னு கூப்பிட எனக்கு மனசு இல்ல, நீங்க இந்த சாங் மட்டும் பாடினா எங்கேயோ போயிடுவீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க, இது உங்களுக்கு ரொம்ப நல்ல சான்ஸா இருக்கும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. சான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, அப்படி கிடைச்சவங்களுக்கு உங்களை மாதிரி வாய்ஸ் இருக்குமோனு எனக்கு தெரியல, உங்க லைஃப்ல ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், இதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஐஷுமே எதுவுமே பேசாம அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு நடந்து வெளியே வந்துட்டு நடந்து நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பேண்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஐஷு அப்படி நடந்துட்டா என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் அடிக்கிறதுல ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமே புலம்பிட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றியும் விடு பாண்டி எல்லா தப்பும் என்னோட தான், அவ கரெக்டா தான் பண்ணிருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா என்ன அடிக்கிற அளவுக்கு போயிருந்திருப்பா, வெற்றியும் விடு பாண்டி இதை பத்தி பேசாத அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். பாண்டிக்கு வேலை வந்துட்டு இருக்கோன்றதால இப்ப பாண்டிமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. வெற்றி கூட அசிஸ்டண்டா வேலை பாக்குறோம்னா ஆனா டைம் ஆகுது வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். ஆனால் வெற்றியுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஐஷுவும் அவளோட அப்பா கிட்ட பேசுறதுக்காகவே போயிருந்திருப்பா. ஆனா நெடுமானுமே எதுவுமே கண்டுக்காம அப்படியே கொஞ்சம் அருமை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஐஷுவும் இப்ப உங்க அப்பா கிட்ட நீங்க இந்த மாதிரி இருக்காதீங்கப்பா, உங்க ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது, எனக்கு புரியுது நான் பண்ணதா தப்புன்னு, இனிமேல் உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நான் பண்ண மாட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மாஸ்க் எடுத்தேன் டேபிள் மேல வச்சிருந்திருப்பா. மாதிரி நானும் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வரி பண்ணாதீங்கப்பா, எனக்கு உங்களோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. ஆனா இது எதுவுமே கண்டுக்காம நெடுமானுமே வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்க என்கிட்ட பழைய மாதிரி பேசுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே அங்க வெளியே போயிட்டு இருப்பா. ஐஷு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நெடுமாறுமா அந்த மாஸ்க்குமே எடுத்து பயங்கர கடுப்புல பாத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அதை டஸ்ட்பின்ல போட்டு இருந்திருப்பாரு. ஐஷு வெற்றி அடிச்ச விஷயம் தெரிஞ்சுக்கிற வேணியுமே இப்ப ஐஷு படுத்திட்டு இருந்த வேணியுமே ஐஷு கிட்ட நீ அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்றதுமே ஐஷு நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவு பெரிய ஹோப்ப நான் பில் பண்ணி வச்சிருந்தேன், அதை ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. வேணியும் உன்ன அவன் பழியா வாங்கினா, உனக்கு சான்ஸ் தானே வாங்கி தரதுக்கு ட்ரை பண்ணா, உனக்கு சான்ஸ் வாங்கி தரதா நானுமே ட்ரை பண்ணேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதை கேட்கிற ஐஷு கிட்ட கேட்டது நான் அவங்கிட்டமே கேட்டேன், எனக்கு சான்ஸ் வாங்கி தர சொல்லி அவங்க கிட்ட யாரு கேட்டது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியும் அதுக்காக எல்லாருமே அப்படிதான் அரைவியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டு ஐஷு நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேணிமே அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. விக்ரமன்ற பையன் அது சீக்கிரட்டாவே பேசிட்டு இருந்திருப்பா. அந்த பையன் இன்னும் எவ்வளவு தான் டைம் எடுத்துப்பா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு பிரியாவும் எல்லாத்துக்குமே டைம் ஆகும், நான் இப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. பையனும் இப்படியே சொல்லு நீ எதுக்காக உள்ள வந்து மறந்துட்டியோ அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. எதுக்கு இப்ப நீங்க வந்து நான் தான் கால் பண்றேன்னு சொன்னல அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அந்த பையனும் அடுத்து உன் பிளான் தான் என்ன அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. 22ஆம் தேதி மெயின்டெனன்ஸ் டீம் ரெசார்ட்ல பவர் கட் பண்ண போறாங்க, சிசிடிவி கேமராவும் வேலை பார்க்காத அன்னைக்குதான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. பையனும் ஒரு மாதிரி இருந்திருப்பா. அப்ப பிரியா எது நினைச்சும் ஃபீல் பண்ணாத, கர்மான்னு ஒண்ணு இருக்கு நான் அதை நம்புறேன் அப்படின்றதுமே சொல்லி ரெசார்ட்ல ஏதோ பெருசா பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஐஷுவும் கிச்சனுக்குமே நடந்து போயிட்டு இருந்திருப்பா. அப்ப எதிரில கிச்சன்ல இருந்து ஃபுட் வாங்கிட்டு வெற்றிமே வெளியே வந்திருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி கூட பாத்துக்காம கிராஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. வெற்றி அடிச்சது நினைச்சு ஐஷுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா வெற்றியும் திரும்பி கூட பார்க்காம அங்க நடந்து போயிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் தள்ளுவண்டி கடையில இதை யோசிச்சே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த அக்காவும் பரோட்டாவை போட சொல்லிருந்திருப்பாங்க, அதை காதலே வாங்காம அமைதியாவே நின்று இருந்திருப்பான். அப்ப அந்த அக்காவும் பாண்டிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. பாண்டியும் தெரியலக்கா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். இப்படி இருக்கிறத பாக்குற ரம்யாவும் கடுப்பாயிட்டு என்ன திமிரு அவளுக்கு, எப்படி ஒரு பையனை கை நீட்டி அடிக்க முடியும், ஆனா அவளுக்கு இவ்வளவு ஆணுவெல்லாம் இருக்க கூடாது அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. பாண்டியும் விடு ரம்யா, அவங்க பண்றதுல கண்டிப்பா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. 2 பேரும் பேசுறது எதுவுமே கேட்காம வெற்றியுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் மாடியில தனியா நின்னுட்டு இருந்திருப்பான். தேவான்ற ஒரு பையனுக்கு பர்த்டே வந்திருக்கும், அதனால கேக் கட் பண்றதுக்காக பசங்க இப்ப மேல வந்திருப்பாங்க. தனியா நின்னுட்டு இருக்கிறத பாக்குற பாண்டியுமே இப்ப வெற்றி கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பான். பாண்டியும் என்ன திமிரு அவளுக்கு, மேல கை வைக்கிறதா என்ன பழக்கம் அப்படி சொல்லி பேசிட்டு வெற்றியும் மேல கை வைக்கிறவளுக்கு பெரிய தப்பு நான் பண்ணிருக்கேன் பாண்டியா, நல்லா அப்படி நடந்திருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். பாண்டியும் நீ என்ன வேணாலும் சொல்லு வெற்றி, ஆனா ஐஷு பண்ணது கண்டிப்பா தப்பு தான், இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஒரு மாதிரியே இருந்திருப்பான்றதால பாண்டி அதெல்லாம் மறந்துரு வெற்றி, அதெல்லாம் சும்மா மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத, ஒரு பொண்ணு அடிஸ்டான்றதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ண கூடாதுரா, பாண்டியனால அடிக்காத பொண்ணே கிடையாது வெற்றி, அந்த பொண்ணுங்க பேர்ல நோட்ல எதுனா நோட்டே பத்தாது, அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக பேசிட்டு இருந்திருப்பாரு. நம்ம வாழ்க்கையோட அனுபவம் வெற்றி அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப தேவாமே அங்க வந்து சீக்கிரம் வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதனால இப்ப வெற்றியும் பாண்டி அந்த கேக் கட் பண்ற செலிப்ரேஷனுமே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. கூட இருந்தப்பதான் வெற்றியுமே கொஞ்சம் சிரிச்சு ரிலாக்ஸ் ஆயிருந்திருப்பான்.